அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலி அவர்கள் கூறியதாவது, மக்காவில் என் புதல்வர் அப்துல்லா பின் சுபைரை நான் கருவுற்றேன். கர்ப்ப காலம் முழுமையடைந்துவிட்ட நிலையில் புறப்பட்டு நான் மதீனா சென்றேன். வழியில் குபாவில் தங்கினேன். குபாவிலேயே எனக்கு பிரசவமாகிவிட்டது. பிறகு குழந்தையை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்று அவர்களுடைய மடியில் வைத்தேன். பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரீச்சம் பழத்தை கொண்டு வரச் சொல்லி அதை மென்று குழந்தையின் வாயில் உமிழ்ந்தார்கள். அப்துல்லாஹ்வின் வயிற்றுக்குள் சென்ற முதல் உணவு பொருள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ் நீராகத்தான் இருந்தது. பிறகு அவர்கள் பேரீச்சம் பழத்தை மென்று அப்துல்லாஹ்வின் வாயில் அதை இட்டார்கள். பின்னர் அப்துல்லாஹ்வுக்கு சுபிட்சம் பரக்கத் வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். என் புதல்வர் அப்துல்லாஹ் தான் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தையாவார். ஆகவே முஸ்லிம்கள் அவர் பிறந்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம், யூதர்கள் உங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், ஆகவே உங்களுக்கு இனி குழந்தை பிறக்காது என கூறப்பட்டு வந்தது. ஆரம்ப கால இஸ்லாமிய பிரச்சாரத்தின் போது பலர் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் மதீனாவில் பரவ ஆரம்பித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டு வந்தது. இந்த நிலையில்தான் மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். அதாவது, நபியவர்களை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறியவர்களுக்கு நாங்கள் யூதர்கள் சூனியம் வைத்து விட்டோம், ஆகவே முஸ்லிம்களில் யாருக்கும் குழந்தை பிறக்காது என்று ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். யூதர்கள் சூனியம் வைத்து விட்டார்கள், முஸ்லிம்களுக்கு இனிமேல் குழந்தை கிடைக்காது என்று செய்தி பரப்பப்பட்ட நேரத்தில்தான் அன்னை அஸ்மா அலி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். கர்ப்பிணியாக மதீனா வந்தடைந்த அஸ்மா அலி அவர்களுக்கு அல்லாஹ் மதீனாவில் வைத்து குழந்தையை பிரசவிக்க வைக்கிறான். இதனால் நபித்தோழர்கள் அனைவரும் சந்தோஷம் அடைகிறார்கள். இதனை பற்றி அஸ்மா அலி அவர்கள் கூறும்போது, ஆகவே முஸ்லிம்கள் அவர் எனது மகன் பிறந்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம், யூதர்கள் உங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், ஆகவே உங்களுக்கு இனி குழந்தை பிறக்காது என கூறப்பட்டு வந்தது. சூனியம் வைத்த காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு இனிமேல் குழந்தை கிடைக்காது என்று கூறப்பட்டு வந்த நிலையில்தான் அல்லாஹ் அஸ்மா அலி அவர்களுக்கு மதீனாவில் குழந்தையை பிரசவிக்கச் செய்து சூனியத்தை பொய்ப்பித்து காட்டுகின்றான். குழந்தையை தருவதும் தராமல் இருப்பதும் இறைவனின் ஆற்றலாக இருக்கும்போது அதனை சூனியத்தின் மூலம் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று கூறி, இறைவனின் ஆற்றல் தங்களுக்கு இருப்பதாக மதீனா யூதர்கள் கூறி வந்ததை இறைவன் பொய்யாக்கி அனைத்து ஆற்றல்களும் இறைவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை நிரூபித்துக் காட்டினான். மேற்கண்ட செய்தி நபித்து தோழர்கள் சூனியத்தை நம்பினார்கள் என்ற குரான் மறுப்பாளர்களின் வாதத்திற்கு சாட்டை அடியாக அமைந்துள்ளது. சூனியத்திற்கு தாக்கம் உண்டு, அதன் மூலம் ஒருவருக்கு நோயை உண்டாக்கலாம், பிள்ளை வரம் கொடுக்கலாம், பிள்ளை பிறக்காமல் செய்யலாம், கை கால் போன்றவற்றை முடக்கலாம் என்றெல்லாம் நம்பி அதனை பிரச்சாரம் செய்து வந்த யூதர்களை பொய்யர்களாக்கி சூனியத்திற்கும் எந்த தாக்கமும் இல்லை, அதனால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் தெளிவாக இறைவன் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்தான். சூனியத்தை பொய் என்று நிரூபணம் செய்து அதற்கு ஆதாரமாக அஸ்மா அலி அவர்களுக்கு குழந்தையையும் கொடுத்து அல்லாஹ் தனது வல்லமையை நிலைநாட்டியதற்காக நபித்தோழர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை மேற்கண்ட செய்தியில் இருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. சூனியத்தினால் பாதிப்பை உண்டாக்க முடியும் என்பது இஸ்லாமிய நம்பிக்கையா, யூதர்களின் நம்பிக்கையா என்பது இப்போது புரிகிறதல்லவா? யூதர்களின் வழிகெட்ட சூனிய நம்பிக்கையை இஸ்லாமிய நம்பிக்கை என்று பிரச்சாரம் செய்யும் இந்த குர்ஆன் மறுப்பாளர்கள் நபித்தோழர்களையும் தங்களை போன்ற வழிகேடர்கள் என்று சித்தரிக்கை முனைகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபித்தோழர்கள் மீது அபாண்டமான பழி சுமத்தும் இந்த வழிகேடர்கள் இனிமேலாவது சத்தியத்தை நோக்கி வர வேண்டும் என்பதே நமது எண்ணமாகும்.